வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். இன்று பார்க்கும்போது அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. அந்த பஸ் போகும்போது டோர் கவிழ்ந்து விழுந்து ஒரு பெண் பைக் ஓடிட்டு இருக்கும் போது அவங்க மேல விழுந்து அவங்க அடிபட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இவ்வளவு ஒரு மோசமான அவல நிலையில இருப்பது, இது நம்முடைய டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருடைய பார்வைக்கு இது செல்ல வேண்டும். ஏன்னா இந்த மாதிரியான பஸ்ஸஸ் எல்லாமே நெக்லெக்ட் பண்ணிட்டு புது பஸ்ஸஸ் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி டோர் கழிந்து விழுற அளவுக்கு இவ்வளவு மோசமான ஒரு பஸ் அவங்க மெயின்டைன் அந்த டிரைவர் பார்க்க மாட்டாரா, கண்டக்டர்ஸ் பார்க்க மாட்டாங்களா? ஷெட்ல இருந்து தானே வருது, அந்த ஷெட்ல அவங்க செக் பண்ணி அனுப்ப மாட்டாங்களா? அந்த டோர் கழண்டு விழுற அளவுக்கு அவ்வளவு மோசமான நிலையில இருக்கு. இது இந்த அந்த அம்மா பாவம், அந்த அம்மா அடிபட்டு அது இன்ஜூர் ஆகியிருக்கிறாங்க, அடிபட்டிருக்காங்க. நான் கடந்த வாரம் கூட பார்த்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, ஜப்பான்ல பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க நிப்பாங்கன்னா அந்த பஸ் வர டைமிங் கரெக்டா அந்த போர்ட்ல போட்டிருக்குமா. அந்த பஸ் வருமா, அந்த டைமிங் 12:10ன்னா 12:10, 12:07, 12:08 பஸ் அங்க நிக்குமா, வர்றது தெரியுமா, அழகா தெரியுமா. அந்த 12:10க்கு டான் அந்த பஸ் நிக்கும். இன்முகத்தோடு உள்ளர அழகா அந்த உள்ளர ஏறின உடனே அந்த பஸ் டோர் க்ளோஸ் ஆகி, அந்த மாதிரி பஸ் டைமிங் அந்த பஸ் அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜப்பான் நாட்டுல எல்லாம். இது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணக்கூடாதுன்றது தெரியல. இதை டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டருக்கு இந்த பஸ்ஸுகள் எல்லாம் நிராகரிச்சுட்டு, இது எல்லாமே முதலமைச்சர்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொண்டு போக முடியாது. இதெல்லாம் சக மந்திரிகளும் அந்த செக்ரட்டரிஸ் தான் பார்க்கணும். அதனால இந்த பஸ் பிரச்சனைகள் எப்படின்றத இவ்வளவு மோசமான ஒரு நிலை, இந்த மாதிரியான பஸ்ஸுகள் எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு புது பஸ்ஸுகளை போட்டா மக்களுக்கும் நல்லா இருக்கும். எல்லா வித ஆபத்துகளிருந்தும் நம்ம விலைக்கு காக்கலாம். எல்லாமே புது பஸ்ஸஸ். ஏன்னா முக்கால்வாசி ரோட்ல போறது எல்லாமே பழைய பஸ்ஸஸ் தான். அன்னைக்கு கூட நான் ஒருத்தர் நம்ம நண்பர் ஏறி வந்தாங்க பஸ்ல. ரொம்ப மோசமா இருக்குமா, பயங்கர மோசமா ஓட்டையாக இருக்கு எல்லாமே நாங்க. அதனால எல்லா பஸ்ஸுமே டிஸ்கார்ட் பண்ணி புது பஸ்ஸஸ் போட்டாதான் நம்ம மக்கள் ஒரு சேஃப்டியா போயிட்டு வர முடியும். அதனால ஏழை மக்கள், அடித்தர மக்கள் எல்லாம் பஸ்ஸை நம்பி தான் வாழ்றாங்க. அதனால கார் இருக்கிறவங்க, பைக் இருக்கிறவங்க போயிடுறாங்க. ஆனா அந்த பஸ்ல போற முக்காவாசி பெண்கள் இவங்க எல்லாம் பஸ் ஏறும் போது பஸ் கொஞ்சம் நீட்டா இருக்கணும். அதாவது பஸ் பிரச்சனை இல்லாத அளவுக்கு, அதாவது இந்த மாதிரி சீட்டு உடைஞ்சு போய் அது உடைஞ்சு பாருங்க. ஒரு பொம்பளை, ஒரு அம்மா பாவம் சீட்டு உட்காரும் போது அது புடவை அப்படியே கிழிஞ்சிருச்சு. அந்த சீட்டு அவ்வளவு மோசமா இருக்கும் சீட்டு, பஸ் சீட்டு. அந்த மாதிரி இந்த டோர் இப்படி விழுந்தது மாதிரி சீட்டுகளும் மோசமா இருக்கு. அதனால இதெல்லாம் பழைய பஸ்ஸஸ் எல்லாம் போட்டு புது பஸ்ஸஸ் கொடுத்து சிட்டிக்குள்ள ஓடினா மக்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். டிரான்ஸ்போர்ட் கமிஷன் பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பார்க்கணும், கமிஷனர் பார்க்கணும், டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி பார்க்கணும். இது டிரான்ஸ்போர்ட் அதிகாரிகள் எல்லாமே இதுல கண்ணோம் எல்லாமே மந்திரிகள் கிட்ட போய் செய்யணும்ன்றது நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது எல்லாமே அதிகாரிகள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்தாதான் ஒரு புது பஸ்ஸஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் போய் மந்திரி கிட்ட, டிரான்ஸ்போர்ட் மந்திரி கிட்ட சொல்லி புது பஸ்ஸஸ் கேட்டு நமக்கு இப்போ நல்லபடியா பஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் புதுமையா இருந்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பழைய பஸ்ஸஸ் எல்லாம் ஏறி மேலே கீழே விழுந்து எல்லாமே சீட்ல இருந்து மோசமா இருக்கு. அதனால புது பஸ்ஸஸ் கொடுக்கணும்னாங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.